ஹாய், ஐம் சுஜிதா. ஐம் தனராஜ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சூர்யா நடிச்ச கங்குவா மூவில இருந்து டீசர் பார்க்க போறோம். இந்த படத்துல இப்ப காட்ட போறது என்னன்னா, ஃபுல்லாவே இந்த டீசர்ல காட்டுக்குள்ள காட்டுவாசிங்க அடிச்சுக்கிற மாதிரி பெரிய ஃபைட்டா காட்டியிருக்காங்க. பெரிய போர் நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. இதுல நம்ம சூர்யா தான் ஹீரோ. அவரை காட்டுற ஒரு சீனும் ரொம்ப பயங்கரமா காட்டியிருக்காங்க. அதாவது ரியலா காட்டுவாசிங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டா எப்படி இருக்கும், அந்த ஃபுல் ஃபீலோடயே போய்கிட்டு இருக்காது. எப்படின்னா காட்டுக்குள்ள இந்த காட்டுவாசிங்க இருந்தாக்கா வாழ்ந்தாக்கா எந்த மாதிரி ஃபைட் நடக்கும், அவங்க ஒரு 2 டீமா இருக்காங்களா எப்படி இருக்கும்ன்ற மாதிரியே உள்ள போய்கிட்டே இருக்கு. பயங்கர போர் நடக்குது. அது ஒரு மூவியா அழகா எடுத்திருக்காங்க. அதை இப்பதான் நம்ம பார்க்க போறோம். வாங்க எல்லாம் சேர்ந்தே பார்ப்போம். அவதார் படத்துல காட்டுற மாதிரி இருக்கு இடம். அவதார்ல காட்டுற மாதிரி தான் பாருக்கு இந்த பிளேஸ்லாம். இந்த மேகம், இந்த மலை, எடுத்த ஒண்ணு எல்லாம் கீழே செத்து கிடக்காங்க. தெரியுதா உனக்கு? ஐயோ, பெரிய போர் நடந்து எல்லாரையும் கொண்டுட்டாங்க. எப்படி கூட இந்த இடத்த காட்டிருக்காங்க பாரு. இங்க பாரு. என்னடா இது, அரக்கலே தோத்துருவோம்பா. ஹெல்பாய் மாதிரி இருக்கு பேசு. பாரு. செய்யோ கங்கா எஸ்ஜே சூர்யா வயசு மாதிரில செம்ம சீன் தான். சான்ஸே இல்லை இந்த சீன் வெறித்தனமா எடுத்திருக்காங்கப்பா. வேறு கழுத்துல பத்தியா இல்லையா? என்னப்பா ரெக்க இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. பக்கத்துல ஒரு குதிரை இருந்தா பின்னாடி கழுகு பறக்கிறது ரெக்க மாதிரி இருக்கு. செம்மையா இருந்ததுல. சரியான போர் நடக்குது. அங்க பேர் ஃபுல்லாவே எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அங்க வரு சூர்யா. வர்றா என்னப்பா மிரட்டு இருக்காங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் எங்க கூட சேர்ந்து பாத்தீங்களா? அது சூர்யா சார் நிக்கும் போது பின்னாடி அந்த கழுகு நிக்கிறது அப்படியே உண்மை ரெக்க இருக்கிற மாதிரி இருந்தது. பக்கத்துல அந்த குதிரை எல்லாமே நல்லா இருந்துச்சு. அவர் ஒரு சவுண்ட் விட்டுறோன்னு அங்கே அவ்வளவு அம்பு வருது. அப்படியே அந்த ஃபயரோட வந்தது. அப்படியே செம்மையா இருந்தது. அந்த காடு ஃபுல்லா பத்தி எரியிற மாதிரியே இருந்தது காட்டும் போது. ஆனா காமிச்சாங்க பாருங்க, அப்பவே பயங்கரமா இருந்தது. எல்லாருமே அவ்வளவு பேர் அங்க செத்து. ஆமா, ஆனா எல்லாமே கீழே நிக்கிறது எல்லாமே இவரோட கூட்டத்துல உள்ள ஆளுதான் நிக்கிறாங்க. நான் எரியுதுன்னு நினைச்சுக்கிட்ட பாக்குறதுக்கு. கீழே வெறும் நெருப்பா எரியுது, ஒரு மேல நிக்கிறாரு. இவங்க கூட்டத்தெல்லாம் ஏதோ கொண்டுட்டாங்க, பயர் வச்சிருந்திருக்காங்க. அது எனக்கு தெரியல. நான் இங்க இருந்து பார்க்கவும் சரி எல்லாம் செத்துட்டாங்க போல் இருக்கு, இவர்தான் ரிவெஞ்ச் எடுக்க போறாருன்னு நினைச்சாக்கா இவரோட டீமே கீழே இருக்கு. இவர் விட்ட சவுண்டுக்கு கீழே இருந்து ஒரு அம்பா பறந்து வருது. ஃபுல்லா ஃபயரோட வருது. செம்ம மாசா காட்டிருக்காங்க. அது எடுத்தோன்னு ஃபர்ஸ்ட் ஒரு ஈட்டியெல்லாம் ஒருத்தர் குத்தும் போது நெருப்போட வரும். அந்த ஆளை குத்தி வெளில வந்தோம்னா அந்த நெருப்பு அமைஞ்சு இப்படி ஸ்டாண்டு மாதிரி நிற்கும். அதுல அப்படியே சாஞ்சிட்டு வரும். செம்ம சீன் அது. அதை விட இந்த ஹெல்பாய்னு ஒரு படத்துல கொம்பு இருக்கும். அதே போலயே ஃபர்ஸ்ட் சீன்ல சூர்யா அப்படி எம்பும் போது அந்த கொம்போட எம்புவா இருக்கு. நெருப்பு ஈட்டி வச்சுக்கிட்டு செம்ம மாசு சீனு. படத்துல நிறைய சீனு நீங்க பார்த்து பயப்படவே வாய்ப்பு இருக்கு. அவ்வளவு சூப்பரா இருக்கு. படத்துல காட்டி இருக்கிற சீன்லாம் நேச்சுரலா இருக்கு. காட்டுவாசியில இந்த மாதிரி சண்டை நடந்ததுன்னா இவ்வளவு ஒரு இது இருக்குன்றத அப்படி அழகா டைரக்ட் பண்ணி சூப்பரா கதையை எடுத்துட்டு போயிருக்காங்க. செம்ம பயங்கரமா எடுத்திருக்காங்க. இந்த படத்துல தியேட்டர்ல அள்ளு விடும். நர்சல் தான் அந்த படம். நானே
ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆயிட்டு. அப்படியே அவ்வளவு பேர் அங்க இறந்து எவ்வளவு பேர். அதுல அப்ப எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பாங்கன்னு தெரியுதா உங்களுக்கு? அந்த இடம், அந்த இடத்தெல்லாம் காட்டுறது, அந்த கிளைமேட், அந்த இருட்டி போன சீனு, அதுல கீழே ஃபர்ஸ்ட் சீன்ல எவ்வளவு பேர் செத்து கிடந்தாங்க பத்தியா? கீழே செத்து கிடந்தது ஃபுல்லா ஃபயர் ஆகுறது. ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க, நிறைய பேரு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த இதுல ஃபுல்லாவே காட்டு உள்ளே எடுக்கிறதுனாலே கொஞ்சம் சிரமமான சீன் தான். ஆனா சிரமமான சீனா இருந்தாலும் அதை அழகா கொண்டு வந்து காட்டியிருக்காங்கன்னா ஸ்கிரீன் பிளே பயங்கரமான ஸ்கிரீன் பிளேயா இருக்கும். அதுவும் இந்த சீன்ல வந்து சூர்யாவோட நடிப்பு வேற லெவல்ல இருக்கு. அவர் கிட்ட அடியே அந்த கேமரா கிட்ட வந்து இப்படி தலையை திருப்பி பாக்குற சீன்லாம் அல்டிமேட்டா இருக்கு. செம்ம மாஸ் என்ட்ரி சூர்யா காட்டுனது சூப்பரா எடுத்திருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டீசர். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.